ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, வெண்டைக்காய் குழம்பு செட்டிநாடு சுவையில் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வெண்டைக்காயை நம்ம வழவழப்பாக இருக்கும். அதனால் அந்த வெண்டைக்காயை ஃபஸ்ட்டு நம்ம அரிஞ்சிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணெய்லாம் ஊற்றக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம அந்த வழவழப்பு போகிறதுக்காக நான் வெண்டைக்காயை நல்லா வதக்கணும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. வதங்கி அந்த வழவழப்புலாம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான புளி கரைசல், அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள், உப்பு, அப்புறம் சின்ன வெங்காயம், பூண்டு, இது எல்லாமே கொஞ்சம் அதிகப்படியாக எடுத்தோன்னா காரக்குழம்பு நம்ம சுவையாக இருக்கும். சின்ன வெங்காயம் போட்டு செய்யும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப வாசமாகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம வெண்டைக்காய் குழம்பு பார்த்திங்கன்னா நம்ம மூளைக்கு மட்டும் நமக்கு ஒரு பயன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்துக்கும் இது நல்லது. சாம்பாராகவும் வைக்கலாம், புளிக்குழம்பா வைக்கலாம், பொரியல், வறுவல்னு என எல்லா வழிகளையும் இதை நம்ம செய்யலாம். நம்ம பார்த்திங்கன்னா இது வடவம் போட்டு தான் தாளிக்கிறோம். வடவம் பார்த்திங்கன்னா நம்ம சின்ன வெங்காயத்தில் தான் இந்த வடவம் நம்ம ரெடி பண்ணுவோம். இதை குழம்புல சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப சுவையாக இருக்கும், ரொம்ப மணமாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம வெண்டைக்காய் குழம்பு பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு முறை இல்லைன்னா 2 முறை நம்ம வெண்டைக்காய் எடுத்துக்கணும். உணவில் நம்ம அடிக்கடிக்க சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நச்சுக்களை இந்த வெண்டைக்காய் வெளியேற்றுது. இந்த வெண்டைக்காய் நம்ம சாப்பிட்றதுனால அதில் பார்த்திங்கன்னா நமக்கு பசி எடுக்கும் தன்மைலாம் நமக்கு குறையுது. வெண்டைக்காய் சாப்பிடும்போது இப்போ அடிக்கடிக்க உணவில் சேர்த்துக்கும் போதும் பார்த்திங்கன்னா புற்றுநோய் குறையுது. புற்றுநோய் வர்றதுக்கு ப்ரிவென்ஷனாக இருக்குது இது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண்ணுக்கு வைட்டமின் ஏ இதில் இருக்கிறதுனால கண்ணில் இருக்கிற அந்த நரம்புகளுக்கெலாம் ரொம்ப நல்லது. தெளிவான கண் பார்வைக்கும் நல்லது. அதுக்கப்புறம் கர்ப்பிணி பெண்களுக்கு இருக்கிறவங்களுக்கு இது வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது. இது மட்டும் இல்லாமல் நம்ம வெண்டைக்காயை அடிக்கடிக்க உணவில் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு பசங்களுக்கு நிறைய மறதிலாம் இருக்கும். அதனால் இதை அடிக்கடிக்கு சாப்பிடும்போது அவங்களுக்கு ஞாபக மறதிலாம் இல்லாமல் நம்ம ஞாபக மறதிலாம் அதிகமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா நம்ம வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. அது கூட நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுக்கிற வெண்டைக்காயை நம்ம அந்த குழகுழப்பு தன்மை இல்லாமல் நம்ம நல்லா வதக்கணும். நல்லா வதக்கும் போது தான் குழம்பு ரொம்ப வாசமாக இருக்கும். ரொம்ப வழவழன்னு இருந்தால் குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்குலாம் இது மாதிரி குழன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட மாட்டாங்க. அதனால் அந்த குழகுழப்பு தன்மை எடுக்கிறதுக்காக தான் நம்ம முன்னாடியே வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த குழகுழப்பை எடுத்துட்டு மறுபடியும் நம்ம குழம்புல இந்த வெண்டைக்காயை சேர்க்குறோம். நல்லா குழம்பு கொதி வந்துருச்சு. நல்லா பாருங்கள், நம்ம கரண்டியில் குழம்பு கொஞ்சம் ஓரளவாச்சு ஒட்டணும். அப்போ தான் நம்ம குழம்பு நல்லா கொதித்தன்மைக்கு வந்துடுச்சுன்னா அர்த்தம். ரொம்ப பச்சையாக அப்படி இருந்ததுன்னா அது இன்னும் கொதிநிலைக்கு வரல. நம்ம நல்லா மூடி போட்டு விடணும். மூடி போட்டு மூடனா தான் அந்த வாசம்லாம் வெளியில் போகாத நம்ம குழம்புல அந்த வாசம் கிடைக்கும். பாருங்கள், குழம்பு நல்லா கரண்டிலே ஒட்டிடுச்சு. நமக்கு குழம்பு